ஒரு பேட் பேரண்டிங் எப்படி ஒரு நார்சிஸ்டிக் ஒரு டாக்ஸிக் பீப்புளை உருவாக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 54 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 53 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு ஏதாவது நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெட்யூல் பண்ணலாம். பார்ட் 26, பார்ட் 24, பார்ட் 27, பார்ட் 12 இந்த சீரீஸ்லேயே நீங்கள் இந்த பார்ட்டை வந்து பார்க்கலன்னா ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். ஏன்னா ஒரு நார்சிஸ்டிக் இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்ஸிக் பீப்புள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து எப்படி ரீகவர் ஆகலாம் அப்படின்றதையும் டெக்னிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு நார்சிஸ்டிக் சீரீஸில் நிறைய இடத்துல வந்து நான் இந்த பேரண்டிங்கை பற்றி கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கு நிறைய வீடியோஸும் இருக்குது, நான் முடிஞ்சால் மேலே கார்டாக போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நார்சிஸ்டிக் பேரண்டிங்னால வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு குழந்தை வந்து கோல்டன் சைல்டாக வளருது, எப்படி ஒரு குழந்தை வந்து ஸ்கேப் கோட்டாக இருக்குன்றதை பற்றி போட்டிருக்கேன். இதில் என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் வரும். யூஸ்வலாக வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறையா டாக்ஸிக்கான பீப்புள் வந்து இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் கீழே தான் வருவாங்க. அதாவது ஏஎஸ்பிடி, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர், பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், அதுக்கப்புறம் ஹெச்பிடி, இந்த மாதிரி நிறையா பர்சனாலிட்டி டிசார்டர். இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீப்புள். ஏன் அப்படின்னா இந்த கிளஸ்டர் பியில் இருக்கிறவங்க வந்து ஈவன் இந்த சைக்கோபாத் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இவங்க ஒரு டாக்ஸிக் பீப்புள்னு. இவங்க எப்படி டாக்ஸிக் பீப்புள் தெரியும் அப்படின்னா இவங்க கூட பழகக்கூடியவங்களை வச்சு தான் இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே இவங்களாம் வந்து டாக்ஸிக் பீப்புள்னு. நீங்கள் யூஸ்வலாக அவங்கள பப்ளிக்கில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கூட பர்சனலாக நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது தான் இல்லை இவங்க பயங்கரமான டாக்ஸிக் பீப்புள், பயங்கரமான ஒரு ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன் இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. யூஸ்வலாக நிறைய பேர் கேட்பாங்க, இப்போது ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த பரம்பரையில் வர எல்லாரையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பட் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஹெரிடிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது, அது இல்லைன்னா சொல்லிட முடியாது. இந்த இம்பல்சிவாக இருக்காங்களே, டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி எமோஷ்னலான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு, அதாவது அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த பரம்பரையில் வரவங்களுக்கு வந்து வரதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் சைக்காலஜி சொல்லுது. பட் இருந்தாலும் அது வந்து 100% கேரண்டி பண்ண முடியாது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஈவன் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட்டு கீழே வளரக்கூடிய குழந்தை கூட ஹெல்த்தியான சில்ட்ரனாக வளரலாம். அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில், ஒரு அப்யூசிவான என்விரான்மெண்ட் இல்லாமல் அந்த குழந்தையோட கேரக்டரிஸ்டிக்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹெல்த்தியான குழந்தையாக வளரலாம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்ஹெரிட் பண்ணால் கூட அதை நம்ம மாற்றலாம் அப்படின்றது தான். பட் இருந்தாலுமே யூஸ்வலாகவே இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. அதாவது அம்மா வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வந்து டாக்டராக இருக்காங்க. இந்த மாதிரியான குழந்தை கூட ரொம்ப டாக்ஸிக்காக வளருது. அதெல்லாம் எப்படி? ஈவன் ஒரு பணக்கார வீட்டு குழந்தை கூட டாக்ஸிக்காக வளருது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சைக்காலஜியில். அந்த வீட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்க சரியாக இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையில் அந்த இடத்துல இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து அந்த ஃபேமிலி டைனமிக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்றது தான். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மா ஹெல்த்தியாக இருந்தால் கூட குழந்தை வந்து டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கு காரணம் ஒரு ஐசோலேட்டடான என்விரான்மெண்ட்டில் ஒரு குழந்தை வளரும்போது கூட அந்த குழந்தை வந்து ஒரு டாக்ஸிக்காக இல்லை ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக கூட வளரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸான ஒரு அப்யூசிவ் என்விரான்மெண்ட்டில் ஒரு குழந்தை வளரவே கூடாது. அது வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பயங்கரமாக பாதிக்கும் மென்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்யூஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ், இன்னொன்று வந்து வெர்பல் அப்யூஸ்.
ஸோ நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்துருந்துருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சண்டை தான் இருக்கும், அப்பா அம்மா அடிச்சுப்பாங்க, ஃபிசிக்கலாக அடிச்சுப்பாங்க, இல்லைனா அசிங்கமாக பேசி திட்டிப்பாங்க. பட் அவங்க வியூவில் என்ன இருக்கும்னா, இல்லை நம்ம குழந்தைங்க வந்து என்ன கேட்டாலும் வாங்கி தரோம், எல்லாமே பண்ணுறோம், அப்போ அந்த குழந்தை ஹெல்த்தியாக தான் வளரும்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. அப்பா அம்மா வந்து ஃபிசிக்கலாக அடிச்சுக்கிறாங்க, இல்லை வந்து வேர்பலாக திட்டிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட பிரெயின், நான் முன்னாடி சொன்னல அந்த 6 to 7 இயர்ஸ்லேயே அந்த குழந்தை அதெல்லாம் பார்க்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீல் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தைய நீங்கள் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சிங்கனாலே அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் அன்ஹெல்த்தியாக ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்செக்யூரிட்டி தான் நிறைய ப்ராப்ளம்க்கு மிக முக்கியமான காரணம். அதாவது ஒரு குழந்தை இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிச்சுன்னா ஃப்யூச்சரில் அது எப்படி யோசிக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம், அதனால் நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் சென்டர்டாக ஒரு செல்ஃபிஷாக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எம்பத்தி அப்படின்றத நீங்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமாக சொல்லித்தரணும். அந்த பிரெயின் வந்து ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும் போதே நம்ம வந்து எப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணணும், மற்றவங்களோட பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு டைமும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் யோசிக்கணும் அப்படின்ற அந்த லிசனிங், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கணும். ஸோ ஒரு கண்டினியூஸ் அப்யூசிவ் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது பேரண்டல் அப்யூஸும் இருக்கக்கூடாது, இல்லைனா ரிலேட்டிவ் அப்யூஸும் இருக்கக்கூடாது, இல்லைனா ரிலேட்டிவ் டாமினன்ஸ். சில வீட்டில் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாமா, சித்தப்பா, பெரியப்பா இல்லை அத்தை யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரி இருந்தால் கூட தன்னோட பேரண்ட்டை வந்து டம்மியாக ஒரு குழந்தை பார்த்து வளர்ந்தா கூட அது ப்ராப்ளம். ஏன்னா அதுவும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக தான் ஃபீல் ஆகும். எப்போவுமே தன்னோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவை தான் ஹீரோவாக, ஒரு பெரிய ஹீரோயினாக, அதாவது அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக பார்த்து வளரணும், அவங்க தான் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த குழந்தை வளரணுமே தவிர, ரிலேட்டிவ் வந்து அவங்க டாமினண்ட்டாக இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா டம்மி அப்படின்னா அப்போது வந்து நம்ம வந்து ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், அப்போ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு அந்த குழந்தைய வந்து நீங்கள் புஷ் பண்ணிடக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது, நான் சொன்ன மாதிரி எந்தவித அப்யூஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கடன் வாங்கிட்டு இந்த கடன் தொல்லையால் கடன்காரங்க வீட்டில் வந்து கத்துற மாதிரி இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்லேயும் அந்த குழந்தை வளரவே கூடாது. அதாவது ஃபினான்ஷியலி ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்லேயும் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர்டான, ஒரு ஹாப்பியான ஒரு குடும்பம் தன்னை சுற்றி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வளரணும். அதே மாதிரி இன்னொரு சில கான்செப்ட்ஸும் இருக்குது. ஓவராக பேம்பரிங்கும் பண்ணக்கூடாது. ஓவர் பேம்பரிங் பண்ணாலுமே அந்த குழந்தைக்கு வந்து அது தப்பு. அந்த குழந்தை என்ன பண்ணாலுமே வந்து ஓகே அதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலையும் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல தண்டிக்கணுமோ அந்த இடத்துல வந்து தண்டிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு ஓ நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது ஃபீல் ஆகும். அதாவது அந்த குழந்தையோட பிரெயின் வந்து ஸ்லோவாக பில்ட் ஆகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருந்து சொல்லித்தரணும். அது சொல்லித்தரதான் அந்த குழந்தை ஓகே இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்பு, இப்படி தான் பீப்புளை ட்ரீட் பண்ணணும், இப்படி தான் வந்து பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கணும், இப்படி தான் வந்து ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் ஆகணும், அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இந்த ஹெல்ப் பண்ணணும், நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணால் சாரி கேட்கணும், அதை கரெக்டாக கேட்கணும். இந்த உலகம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளை வச்சு இருக்கு, அவங்க கிட்டலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா தாட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஸ்லோவாக பில்ட் ஆகும். ஸோ அந்த பிஹேவியரை ஸ்லோவாக பக்கத்தில் இருந்து திருத்த வேண்டியது, சொல்லித்தர வேண்டியது பேரண்ட்ஸோட முக்கியமான கடமை. வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஓகே நம்ம என்ன கேட்குறோமோ அந்த குழந்தை கேட்டால் வாங்கி கொடுத்தா அது மட்டும் போதும்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு ஐசோலேட்டடான என்விரான்மெண்ட்லையோ இல்லைனா இந்த மாதிரி ரிலேட்டிவ் அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் என்விரான்மெண்ட்லையோ நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த குழந்தையோட பிரெயின் கண்டிப்பாக பாதிக்கும். அந்த குழந்தை ஈவன் நாட் கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி, வேறு ஏதாவது கிளஸ்டர் சி அந்த மாதிரி நிறையா பர்சனாலிட்டி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துலையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சைல்டுஹுட் ட்ராமா அந்த குழந்தைக்கு வரவே கூடாது அப்படின்றது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு ஃபீல் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை எப்படி திங்க் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு திங்க் பண்ணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஐ திங்க் இது நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தைய கொண்டு நீங்கள் காட்டில் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமன்ஸே இல்லாத ஒரு இடத்துல அந்த குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தை அந்த காட்டில் இருக்கக்கூடிய நிறைய மிருகங்களை பார்க்கும். அந்த மிருகங்களை பார்க்கும்போது ஓகே அந்த மிருகத்திட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து மரம் ஏற பழகும், அதுக்கப்புறம் தனக்கான ஃபுட்டை வந்து அதுவே தேடி தேடி போய் சாப்பிடும், எல்லாத்தையும் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவல்காகவே அந்த காட்டில் இருக்கும், மனுஷங்களே அது மீட் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி ஐசோலேட்டடாக தன்னோட சர்வைவல் மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு தாட்டில் அந்த குழந்தை வளரும். இப்போது அந்த குழந்தை அடல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த மனுஷங்க வாழக்கூடிய இந்த பகுதிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவும் அந்த குழந்தை வந்து பயங்கர நார்சிஸ்டிக்காக தான் இருக்கும். அதாவது நார்சிஸ்டிக் இஸ் நத்திங் பட் ஐ ஹாவ் டு சர்வைவ், ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் மோர் தென் எனி ஒன், மை லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறது தான். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டடாக தன்னோட வாழ்க்கை
தான் கையில் தான் இருக்குது, தன்னை தான் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வேறு யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே அந்த குழந்தை வளர்ந்தனால மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த வாழ்க்கையை பார்க்கவே பார்க்காது. அதனால் எதுனாலும் லைஃப்பில் யார் கிடைச்சாலும் அவங்க எல்லாரையும் வச்சு எப்படி சர்வைவ் ஆகலாம் அப்படின்றது தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதால் லவ்வே பண்ண முடியாது. ஏன்னா அந்த லவ்ன்ற ஒரு கான்செப்டே அதுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படின்னே தெரியாத அளவுக்கு அது பிரெயின் வந்து ஒயர் ஆகிருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வளர்க்க வேண்டியது, பயங்கர எம்பத்தி அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டியது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தும் கொண்டும் ஒரு டீப்பான ஷேமு, ஒரு எம்டினஸை வந்து அந்த குழந்தைக்கு ஃபீல் பண்ண வச்சிடவே கூடாது. அதாவது அந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக வருதுன்னா அதை நீங்கள் பார்த்து டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சணும். அதுதான் அந்த குழந்தை எதிர்பார்க்கும். ஆனால் நீங்கள் அந்த குழந்தை நல்லா ட்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை போட்டுட்டு வரும்போது கூட நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தை அந்த ரெகக்னேஷனை வேறு யார்ட்டையாவது எதிர்பார்க்கும். அப்போ அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கோன்னா, ஓகே நமக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தால் பிடிக்க மாட்டேங்குது, ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணும். நீங்கள் சில குழந்தைய பார்த்துருந்துருக்கலாம், அதாவது அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அது மட்டுமே பண்ணும். அதாவது இதை பண்ணால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை திங்க் பண்ண ஆரம்பித்தாலே ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த குழந்தைக்குன்னு யூனிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், இந்த டால் பிடிக்கும், இதை வச்சு விளையாட பிடிக்கும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். அதை வந்து நீங்கள் அந்த குழந்தையோட வேர்ல்டுக்குள்ளார போய் உட்காந்து அந்த குழந்தைக்கு சொல்லி தரணுமே தவிர உங்களுக்கு பிடிச்சதே அந்த குழந்தை பண்ணுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் இதுதான் லவ் பாம்பிங். அதாவது ஒரு சப்ளையை சூஸ் பண்ணி ஹாப்பினஸ்க்காக ஒரு சப்ளையை சூஸ் பண்ணி அந்த சப்ளைக்கு பிடிச்ச மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிட்டு ஒரு வேஷத்தை போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிறது. ஸோ அவங்கள மிரர் பண்ணி தான் அந்த லவ் பாம்பிங்கில் வருவாங்க. ஒவ்வொரு நார்சிஸ்ட்டும் நீங்கள் மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சப்ளையை பார்த்து அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வருவாங்க. அதுதான் சின்ன வயசுலேயே அந்த குழந்தை வந்து கற்றுக்கும். அதாவது பேரண்ட்ஸ் சரியாக ரெகக்னைஸ் பண்ணலன்னா அந்த குழந்தையோட பிரெயின் வந்து பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரெகக்னேஷன் முக்கியம், பட் ஓவர் ரெகக்னேஷனும் இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் பேம்பரிங்கும் இருக்கக்கூடாது. எல்லாமே கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் தப்பு, சில விஷயங்கள் நல்லா இல்லை, இது இப்படி பண்ணக்கூடாது, இதை மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்ஷனையும் அந்த கிரிட்டிசிசமும் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே சொல்லித்தரணும். கிரிட்டிசைஸ் வந்து அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், லிசன் பண்ணணும், ஹெல்த்தியான டிஸ்கஷனுக்கு உட்காரணும், நீங்கள் சொன்னால் கேட்டுக்கணும். நீங்கள் சொன்னால் மட்டும் கிடையாது, வெளி உலகத்தில் யாராவது சொன்னால் கூட ஓ அப்படியான்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த குழந்தை என்ன ரியாக்ட் பண்ணுது இது எல்லாமே முக்கியம். எந்த ஒரு டைம்லையுமே வந்து தனக்கான ஒரு விஷயத்தை மட்டுமே அந்த குழந்தை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தைய வந்து நீங்கள் இப்படி ஃபீல் பண்ண வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் ப்ரௌட் பிகாஸ் யூ மேட் மீ லுக் குட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிங்க. அதாவது நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நீ என்னை வந்து ரொம்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சு நீ என்னை வந்து ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண வச்சிட்ட. அதாவது நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அது வந்து உங்களுக்கு நெய்பர்கிட்ட சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது உங்களை ஃபீல் பண்ண வைக்கிது, நல்லா ஃபீல் பண்ண வைக்கிதுன்றதுக்காக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அந்த குழந்தை மைண்டில் திணிச்சிங்கன்னா அந்த குழந்தை என்ன வேணுன்றதை அது சொல்ல முடியாமல் போய்டும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அந்த குழந்தை மண்டையில் நீங்கள் திணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சைல்டோட லவ்வை கான்ஸ்டண்ட்டாக வந்து தயவு செஞ்சு இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ அந்த குழந்தை வந்து வேறு ஒரு இடத்துல அந்த லவ்வை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருக்கவே கூடாது அப்படின்றது தான். ஸோ யூஸ்வலாக நெக்லெக்டட் சினாரியோஸில் ஓவர் ப்ரைஸ் சினாரியோவில் தான் நார்சிஸ்டிக் பீப்புள் அதிகமாக உருவாகுறாங்க அப்படின்றது தான் சைக்காலஜிக்கலாக சொல்கிறது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து எமோஷ்னல் நீடை வந்து இக்னோர் பண்ணுறது, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, அவங்களுடைய அப்பியரன்சஸ்ஸு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட எமோஷ்னல் நீடை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவர் ப்ரைஸ் சினாரியோ, அதாவது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக பேரண்ட் வந்து எம்பத்தி அக்கௌண்டபிலிட்டிலாம் எதுவுமே டீச் பண்ணாமல் அந்த குழந்தைய வந்து கண்டினியூஸாக ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. என்ன பண்ணாலும் கரெக்டு, நீ அவனை அடிச்சியா கரெக்டு, நீ இவனை வந்து திட்டினியா கரெக்டு, என்ன பண்ணாலும் சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ப்ரைஸ் சினாரியோ. இந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து கோல்டன் சைல்டாக, அதாவது ஒரு பயங்கர நார்சிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் சைக்காலஜி சொல்லுது. ஸோ எந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஐ மஸ்ட் பி ஸ்பெஷல், ஐ மஸ்ட் பி பர்ஃபெக்ட், ஐ மஸ்ட் பி லைக் திஸ் டு பி லவ்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடவே கூடாது. அதாவது நான் இதை பண்ணால் தான் மற்றவங்க என்னை லவ் பண்ணுவாங்கன்னு அந்த குழந்தை மனசில் எந்த நேரத்துலையும் யோசிச்சிடவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக நார்சிஸ்ட்டை வந்து நிறையா புக்கில் டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எ நார்சிஸ்ட் இஸ் ஆஃபன் மேட் இன் எ ஹோம் வேர் லவ் வாஸ் கண்டிஷ்னல், நாட் அன்கண்டிஷ்னல், லவ் வாஸ் கண்டிஷ்னல். ஸோ இந்த சினாரியோவில் தான் உங்களுக்கு லவ் கிடைக்கும் அப்படின்றத நார்சிஸ்ட் வந்து ஒரு வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் நிறையா புக்கில் டிஸ்கிரைப் பண்ணுறது. அதாவது அவங்களுடைய லவ்
வந்து இந்த கண்டிஷன் கரெக்டாக மேட்ச் ஆச்சுனா தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து அன்சேஃபாக இருக்குது டு எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்றது தான் அவங்க ஸ்லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட ஒர்த்து வந்து முழுக்க முழுக்க மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறது, மற்றவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக குழந்தைங்க கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது தான். ஏன்னா அந்த மாதிரி கற்றுக்கிட்ட குழந்தைங்க தான் நிறையா சப்ளை ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்லோவாக அவங்க குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுது, நார்சிஸ்டிக்காக அவங்களுடைய பிரெயின் வந்து ஒயர் ஆகுதுன்றதுக்கான அறிகுறிகள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மட்டும் கிடையாது. அந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா அது பார்டர் லைனாக இருக்கலாம், அது நார்சிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை ஆன்டி சோஷியலாக இருக்கலாம். எந்த பர்சனாலிட்டி டிசார்டர்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அதாவது தான் யாருன்றதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேயே உருவாச்சுன்னா அந்த குழந்தை நார்சிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே தான் யாருன்னு தெரியாமல் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய குழந்தைங்க தான் வந்து ஃப்யூச்சரில் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு குழந்தை வந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ணுது, தன்னோட பவுண்ட்ரியை சின்ன வயசுலேயே செட் பண்ண நீங்கள் சொல்லித்தரீங்க, அதை செட் பண்ணுது, யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தனக்கான ஒரு லைஃப்பை வந்து செட் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக நார்சிஸ்டிக்காக ஃப்யூச்சரில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கவே இருக்காது அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேஜை ஒரு குழந்தை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்ட்டாக நீங்கள் என்றைக்குமே விட்டுறவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த குழந்தை என்னென்ன பண்ணுது, ஏது இது பண்ணுதுன்னு நீங்கள் பக்கத்தில் உட்காந்தே அட்லீஸ்ட் டில் ஏஜ் ஆஃப் 10 நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டியதுன்றது உங்களோட மிகப்பெரிய கடமைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.